ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, மல்லி வச்சு எப்படி பொங்கல் செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி இலை இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது நார்மலாக வெண்பொங்கல் மாதிரி இல்லாமல் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எப்படி சாஃப்டாக குலைவாக செய்கிறதுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க இப்போ இந்த மல்லி பொங்கலுக்கு தேவையான மல்லியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த இஞ்சி இது கூட சேர்த்து அரைச்சாலும் சரி, இல்லைனா பொங்கல் நீங்கள் தாளிப்பீங்கல்ல அப்போ கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 3ஐயும் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பொங்கலில் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. வாங்க இப்போ பொங்கல் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஒன் பார்ட் ரெசிபி மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் தாளிச்சிட்டு அதிலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் குக்கர்லேயே. இப்போ இதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே எந்த அளவுக்கு நெய் எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் முழுசாக நெய் கூட சேர்த்து பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ரெண்டுமே நீங்கள் சேர்த்து கூட பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரெண்டுமே சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. எப்போவுமே சீரகத்தோட அளவு ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பொங்கலுக்கு அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ இது 2 பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்க்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் சேர்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். முந்திரி பருப்பு லைட்டாக ப்ரௌனாக மாறி வரணும், அந்தளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கப்பில் தான் அரிசி அளந்து எடுத்திருக்கேன். அதனால் இந்த கப்பில் நான் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு அரிசியும் 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பும் எடுத்திருக்கேன். அதுக்கு நீங்கள் 4லேருந்து 4.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்க்கணும். நான் இன்றைக்கி தண்ணி 4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நம்ம கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது ஒரு 3/4 கப் இருக்குது. அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமாகவே 4.25 அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு நல்ல குலைவாக கிடைக்கும் பொங்கல். அதனால் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம சட்னி ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப உப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ நல்லா இது கொதித்து வரணும். அப்போ தான் நம்ம அரிசி சேர்க்கணும். இப்போ நல்லா கொதித்து வருது. இந்த சமயத்தில் நான் அரிசி பருப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா குலைவாக நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோடனே நம்ம குக்கர் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுடலாம். 2, 3 விசில் விட்டாலே போதும். உங்களுக்கு கரெக்டாக நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும். நமக்கு பச்சை அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கோம். 2மே சீக்கிரத்துலேயே நமக்கு வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டேஜில் தாளித்து எல்லாமே நம்ம சேர்த்துறதுனால நமக்கு வேலையும் மிச்சம். ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அது குக்கரில் செய்கிறதுனால ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு சூப்பரான மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அடிக்கடி நார்மலாக பொங்கல் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதே மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த மல்லி இலையோட ஃப்ளேவரோட பொங்கல் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொங்கலுக்கு சைட் டிஷ் நீங்கள் சாம்பாரை விட தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, பொரிக்கடலை இல்லைனா வேர்க்கடலை சேர்த்து அரைப்போல், அது கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.